எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளா அண்ணாமலை சார் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டே இருந்துச்சு. பாஜகவில தொடருவாரா, இல்லை தனி கட்சியோ இல்லை தனி இயக்கமே ஆரம்பிப்பாரா அப்படிங்கிற அந்த மீடியா வெளிச்சத்திலேயே 2 நாள் இருந்தார். இன்னைக்கு ஒரு வேளை ஒரு முடிவு கிடைச்சிருக்குது. இன்னைக்கு தனி இயக்கத்தை தொடங்கிட்டாரு. தனி இயக்கம் தொடங்குனதுல ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பாஜகவோட பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரோட அழுத்தத்தையும் உட்பட வேண்டிய தேவையில்லை. மக்களுக்கு தேவையான விஷயத்தை செய்ய முடியும். நல்லபடியா, அதாவது ஒரு கட்சியா மாறும்போது நல்லபடியா ஆட்சியை பிடிச்சா நல்லபடியா ஆட்சியும் கொடுக்க முடியும். இந்த வகையில நம்மள என்ன பாராட்டி ஆகணும். ஏன்னா பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயம் வளர்றதுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது, வளர போறது கிடையாது. ஆனா பாஜகவிலே தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் தலைவராகவே இருந்தா அவருக்கு மேலும் மேலும் பின்னடைவாக தான் வரும். அதை விட்டு வெளியே வந்தது எவ்வளவு நல்ல விஷயம். தனி இயக்கம் ஆரம்பிக்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் கூர்ந்து கணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு அரசியல் டோட்டலா வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. இளைஞர்களுக்கு உண்டான அரசியலாவே மாறிடுச்சு. திமுகவுல உதயநிதி, டிவிகேவில் விஜய் அண்ணா, இப்ப அண்ணாமலை தனி இயக்கமா ஆரம்பிச்சு அதை கட்சியா மாற்றும் போது அண்ணாமலை ஒரு இளைஞர். அப்போ களம் இங்க 3 பேத்துக்குள்ளதான் களம். ஏன்னா கற்று கொண்டு வேற ஒரு கட்சியில உள்ள ஈடுபாடு பண்றதுக்கு அது ரொம்ப கஷ்டம். இங்க 3 பேர் சாதாரண ஆளும் கிடையாது. அவர் பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த வெப்சைட் சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேல தன்னாளர்கள் உள்ள லாகின் பண்ணி உள்ள மெம்பராக சேர்ந்துருக்கிறாங்க. அது இன்னும் போக போக இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். உண்மையாலுமே படிச்ச இளைஞர்கள் தன்னால உள்ள வருவாங்க. அண்ணாமலை என்னோட பேச்சும் அவரோட புள்ளி பேசுறதுனாலதான் படித்த இளைஞர்கள் அதிகமா கவர்றதுக்கு உண்டான ஒரு விஷயம். எனக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது அப்படி அழுத்தம் திருத்தமா புள்ளி விவரத்தோட சொல்லுவாரு. ஆனா பாஜக அவர் தலைவர் பொறுப்பு இறங்குறதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பின்னடைவை செஞ்சிச்சு பாஜக. அது கிட்டத்தட்ட 18 மாசமா அதுல அதிருப்தி இருந்ததுன்னு சொல்றாரு. அதுல விட்டு வெளியே வந்தது அண்ணாமலையோட அடுத்த நகர்வை பத்தி. அண்ணாமலை என்ன எந்த அளவுக்கு விவசாயம் மெயினான காரணம் மீடியா வெளிச்சம். அவருக்குள்ள எப்பயுமே அந்த மீடியா அந்த இதுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்பாரு. எங்க போனாலும் சரியான ஒரு பேட்டி, சரியான ஒரு விஷயத்த கரெக்டா வெளியே சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. சில பேருங்களாம் மீடியாவை சந்திக்க மாரிலாம் கிடையாது. நிறைய பேர் மீடியா சந்திக்கிறதே கிடையாது. சந்திக்காம முதலமைச்சர் அவராக இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற டிவி கட்சி தலைவர் அவர் என்னைக்கு மீடியாவை சந்திக்க போறது கிடையாது. ஆனா இவரோட பலமே அந்த மீடியாவோட சந்திப்பு தான். வேற எந்த ஒரு தலைவருக்கோ எந்த ஒரு ஆளுக்கோ அவ்வளவு சீக்கிரத்துல தயங்குவாங்க இந்த மீடியா சந்திப்புல. ஆனா அந்த மீடியா இந்த அளவுக்கு பலமா வர்றதுக்கு காரணமே அந்த மீடியா தான். அவரோட மீடியா சந்திப்பும் பிளஸ் அவர் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலும் அப்படி துல்லியமா சொல்றதும் இவர் தான் அவரோட மிகப்பெரிய பலம். அடுத்ததா இதுல யார் அதிகமா உறுப்பினரா சேர போறாங்க அப்படின்னு பாத்தீங்களா, படித்த இளைஞர்கள். அடுத்தது இந்த 2 கட்சி வேண்டாம், பொதுவா ஒரு ஆளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்ற அந்த மனநிலையில் இருக்க மக்கள்கள். அடுத்தது திமுக அதிமுக அதிருப்தியாளர்கள். டிவிகேல அதிகமா வரப்போறது கிடையாது, ஏன்னா அங்க புரிதல் கொஞ்சம் கம்மி தான். ஆனா அதிமுகவில் இருந்தோ பாஜகவில் இருந்தோ திமுகவில் இருந்தோ அளவுக்கு அதிகமான நிர்வாகிகள் வெளியே போறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி சீமான், ஏன்னா அண்ணன் பின்னாடியே சீமான் பின்னாடியே நிறைய பேர் சுத்தி அவரால் இன்னமும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்குள்ள வர முடியல. ஆனா அண்ணாமலை திடீர்னு அப்படி வந்ததுனால அவருக்கு பின்னாடி போறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலை சொல்றதுல ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நிரந்தர முதல்வரும் கிடையாது, நிரந்தர எம்பியும் கிடையாது, நிரந்தர ராஜ்யசபா எம்பியும் கிடையாது. அடுத்தது கவுன்சிலரு, அமைச்சரு, பொறுப்பு நிர்வாகிங்க கீழ்மட்டம் வரைக்கும் யாரும் நிரந்தரமான இதுவும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வரமுறைக்குள்ள, அதாவது 2 வருஷம் ஒரு பதவியில ஒரு கவுன்சிலராவோ ஒரு எம்எல்ஏவோ 2 வருஷம் பதவி அமைச்சிட்டா அடுத்தது வேற ஒரு ஆளுக்கு அடுத்தது மாத்தி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்டா யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா எல்லாத்துக்குமே அது பயன்படும். ஒருத்தரையே 5 வருஷமா 10 வருஷமா இப்ப செங்கோட்டையில கிட்டத்தட்ட அதிமுக கட்சியில 9 வருஷமா இருக்கும், 8 வருஷமா அந்த எம்எல்ஏ தான். அந்த மாதிரி இல்லாம 2 வருஷத்தோட ஒரு ஆளு 2 வருஷம் உடனே அந்த இடத்துல வேற ஒரு ஆளுக்கு அந்த பதவி மாற்றி வழங்கணும். இது உண்மையாலுமே நல்லா வரவேற்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் பாராட்டி ஆகணும் அவரை. அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பிளஸ் ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுப்பாங்க. அப்பதான் உடனுக்குடனே உங்களுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு லிங்க் வேணும்னா நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க அதில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பா
அந்த இயக்கத்துல சேர்ந்துக்காங்க. இது நான் இதை சொல்றதுனால அண்ணாமலை ஆதரவாளர்னு நினைச்சுக்காதீங்க. நான் பொதுவான ஒரு விஷயத்தான் பேசுறேன். உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், அதில் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். களம் இளைஞருக்கு உண்டான களமா மாறினதுக்கு அப்புறம் இவர் கரெக்டான புது இயக்கம் தொடங்குறது சரியான விஷயம், சரியான அரசியல் நகர்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி களம் இளைஞருக்கு உண்டான களமே கிடையாது. அரசியல் அப்படின்னா ஒரு 60 to 70 வயசுக்குள்ள மாதிரி தான் அரசியல் இருந்துச்சு. ஆனா இப்ப விஜய் அண்ணா வந்து முதலமைச்சரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவர் இந்த அமௌண்ட் எப்படின்னா ஓட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கறது உடைச்சாரு எல்லா இடத்துலையும். ஒரு தொகுதியில பணம் கொடுத்ததா அவர் நிர்வாகியை கூட சொல்லிருக்கிறாங்க. அது கூட அது ஒரு தொகுதி, மற்ற எல்லா தொகுதியிலும் அமௌண்ட் கொடுக்கல. ஏன்னா பிரச்சாரத்துக்கே போக கிடையாது. அப்படி இருந்துமே இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன்னா களம் இளைஞருக்கு உண்டான களமா மாறிடுச்சு. ஜென்சி, அதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை, அதுக்கு பின்னாடி இருந்த தலைமுறை, இது எல்லாமே அவருக்கு ஆதரவா இருந்தாங்க. அப்ப இளைஞர்களுக்கு தான் இப்ப முன்னுரிமை அப்படின்னு போயிட்டு இருக்கு. எல்லா கட்சியும் அதிமுகவும் 2K கிட்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, 2K ADMK அப்படின்னு. அடுத்தது டிஎம்கே ஜென்சி அப்படின்னு சொல்லி இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இளைஞர் நோக்கி முன்னாடி நவர ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த டைம்ல அண்ணாமலை அண்ணா வந்து தனியா இயக்கம் தொடங்குறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம். அரசியலை சரியா கணிச்சிருக்கிறவன் தான் சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கணிப்போட இப்ப வந்து கரெக்டான இளைஞருக்கு உண்டான கணிப்பா அரசியலா மாறினத கரெக்டா கணிப்பு போட்டிருக்காரு. கணிப்பு போட்டு காய் நோக்கி இருக்கிறாரு. பார்க்கலாம் இனிமேல் எப்படி அடுத்த கட்ட ஒரு நகரம் எப்படி இருக்குன்னு அடுத்தது நம்ம பார்க்கலாம்.